வணக்கம் மாணவர்களே. நண்பரை கண்டுபிடி பாடத்தில் உள்ள பயிற்சிகளை நாம இப்ப செய்யலாம். முதல் பயிற்சி படித்து பழகுக. நல்ல சத்தமாக இத வாசித்து பழகணும். நம்ம கதையில் வந்த வார்த்தைகள் தான். வாசிக்கலாமா? கூரான கொம்புகள், நீண்ட தும்பிக்கை, கருப்பு புள்ளிகள், உருண்டையான திமில், கருப்பு வெள்ளை வரிகள். இதே மாதிரி நீங்களும் வாசித்து பழகுங்க. அடுத்த பயிற்சி எழுதி பழகுக. முதல்ல வாசிக்கலாம், அப்புறமா நீங்க நோட்ல எழுதி பழகுங்க. முதல் சொல் நண்பர், திமில், தும்பிக்கை, கொம்புகள், வரிகள், ஒட்டகச் சிவிங்கி, கழுத்து. இவற்றை நீங்களும் வாயை திறந்து வாசித்து பழகுங்க. உங்க தமிழ் நோட்டிலையும் எழுதிக்கோங்க. அடுத்த பயிற்சி பொருத்தமான குறியிடுக. சரி அல்லது தவறு என்ற குறியை இந்த கட்டத்திற்குள் இடணும். வாசித்து பார்த்து செய்யலாமா? வரிசை எண் 1, நீண்ட தும்பிக்கை உடையது யானை. சரி, குறியிட்டுக்கோங்க. அடுத்து வரிசை எண் 2, ஒட்டகச் சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, தவறு குறியிடுங்க. ஒட்டகத்தின் முதுகில் தான் திமில் இருக்கும். வரிசை எண் 3, சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். இல்லை, தவறு. வரிக்குதிரையின் உடலில் தான் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். வரிசை எண் 4, வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. ஆமா, வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரியாதான் சொல்லி இருக்காங்க. சரி, குறியிட்டுக்கோங்க. வரிசை எண் 5, மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். ஆமாம், சரி. இங்கே சரி குறியிட்டுக்கோங்க. புத்தகத்தில் கவனமாக இந்த பயிற்சியை செய்யுங்க. அடுத்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? பொருத்துக. வாசித்து பார்த்து கவனமாக பொருத்துக செய்யணும். வரிசை எண் 1, 4 கால்கள், கூரான கொம்புகள், மாடு. இதில் பொருத்துங்க. வரிசை எண் 2, பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை. யாரு? யானை. இங்க பொருத்தணும். வரிசை எண் 3, நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. வரிசை எண் 4, நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். யாருக்கு இருக்கும்? திமில். ஒட்டகம். இதில் அம்புக்குறியிட்டு பொருத்திக்கோங்க. அடுத்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? வாய்மொழியாக விடை தருக. நாம வாசித்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கவனித்து யோசித்து பதில் சொன்னா போதும். இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார்? முயல் நிறைய தகவல் சொல்லுச்சு இல்லையா? என்னெல்லாம் யோசிச்சு சொல்றீங்களா? 4 கால்கள் கொண்டவர், பெரிய உருவம் கொண்டவர், வேகமாக ஓடுவார், நீண்ட கால்கள் இருக்கும், நீண்ட கழுத்தை கொண்டவர், உடலில் கட்டங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் வர்ணித்து கூறியது. அடுத்த பயிற்சி விடை எழுதுக. முதல் வினா, உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? எது? வரிக்குதிரை. எழுதிக்கோங்க. இரண்டாவது வினா, புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச் சிவிங்கி. எழுதிக்கோங்க. பயிற்சிகளை சரியாக செய்யுங்க. படிக்கணும், எழுதியும் பழகணும். நன்றி மாணவர்களே.